வணக்கம், வாங்க ஹேமாஸ் கிச்சனுக்கு. நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 10 பூண்டு நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, 10 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது வந்து இந்த ஸ்பூனில் எடுத்துருக்குறேன், 10 ஸ்பூன். உப்பு, தாளிப்பதற்கு எண்ணெய், அரைக்கிறதுக்கு என்னென்னா அரை மூடி தேங்காய், இஞ்சி, சோம்பு, கசகசா, ஒரு 7-8 முந்திரி. அரை கிலோ சிக்கன் வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ கடுகு, உளுந்த பருப்பு போட்டிருக்கிறேன். அது வெடித்த உடனே வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதக்கிறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ பூண்டு, கருவேப்பிலை ரெண்டையும் சேர்க்குறேன். இப்போ தக்காளியை சேர்க்குறேன். தக்காளி கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், குழம்பு பொடியெலாம் சேர்க்கணும். இப்போ மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள், குழம்பு தூள். இதில் வந்து 10 ஸ்பூன் இருக்குது. அதை வந்து அப்படியே சேர்த்துடுறேன். இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மசாலா வந்து இதிலே வேகட்டும். இந்த வெங்காயம் வதங்குறதுலேயும் இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரதுலேயும் தான் வந்து சிக்கன் குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடி அரிசி, தக்காளி எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்க விட்டு 1 by 1 சேர்த்தா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடுறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு சிக்கனை அதில் போடுறோம். மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் வந்து மூடி வைக்கலாம். இப்போ அந்த கிரேவி கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேவையான ஜாமானை வந்து போட்டு அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியில்.
பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்குறேன். மிக்ஸி கலவில் தண்ணியெலாம் சேர்த்து ஊற்றி வச்சுருக்குறேன், அதனால் கூட இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது 2 விசில் வச்சு இறக்குனா போதும். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் அதை போட்டு மூடி போட்டு 2 விசில் வைக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள், சிக்கன் குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.